வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற காணொளி கடல் நீர் ஏன் உப்பா இருக்கு. கடல் தண்ணியை குடிக்க முடியாது யாரும், அது உப்பு கரிக்கும். ஏன் தெரியுமோ? நீங்கள் கடலுக்கு சென்று குளிக்கிற நேரத்துல கடல் தண்ணியை உங்களுக்கு அறியாமலே நீங்கள் சுவைத்திருப்பீர்கள். அதுல யாரா இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தது என்று கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. சரி, நாங்கள் இன்றைக்கு இதுல இருக்கிற மர்மத்தை விளக்கி இந்த ஆழமான கேள்விக்கு விடையை கண்டுபிடிப்போம். எதனால் கடல் நீர் உப்பா இருக்கு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகமே தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. சொல்லப்போனால் பூமியின் மேற்பரப்பில 70% கடல் நீர் சூழ்ந்துள்ளது. அதோட மொத்த தண்ணீரில 97% கடல்ல தான் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் கடல் தண்ணீரில 3.5% உப்பு காணப்படுகிறது. இந்த 3.5% உப்பு எங்களுக்கு பார்க்கல கொஞ்சம் மாதிரி காணப்படுகிறது. ஆனால் நாங்க கணக்கு பண்ணி பார்த்தோம் என்றால் 1 கியூபிக் கடல் தண்ணீரில கிட்டத்தட்ட 12 கோடி டன்ஸ் உப்பு காணப்படுகின்றது. ஆனால் இதுல முக்கியமான கேள்வி என்னென்றால், இந்த உப்பு எல்லாம் எங்கே இருந்து இந்த கடலுக்கு வருகுது? ஆம், உப்பு முக்கியமா 2 ஆதாரங்களிலிருந்து கடலுக்கு வருது. அதுல ஒன்று நிலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி, மற்றையது கடல் படுக்கையில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக. அது ஹைட்ரோதெர்மல் ஃப்ளூயிட் என்று நாங்கள் கூறுவோம். முதலாவது காரணத்தை நாங்கள் பார்ப்போமானால், இப்ப பார்த்தீங்க என்றால் மழை உருவாகி காற்று வழியாக கொட்டும் போது மழைநீர் வார வழியிலே இருக்கிற வளிமண்டலத்திலே இருக்கிற கார்பன் ஆக்சைடு வாயுவை சேர்த்து கொண்டு வரும். இதனால் மழைத்துளி கொஞ்சம் அமிலத்தன்மையாக காணப்படும். இந்த அமிலத்தன்மை பூமி மேற்பரப்பை அடைந்ததும் அது பாறைகளை அரித்து அதிலிருந்து சிறிதளவு உப்பை கொண்டு செல்லும். அதோட பாறையில இருக்கிற ஏனைய கரையக்கூடிய மற்ற கனிமங்களையும் அது கொண்டு செல்லும். அந்த கட்டத்தில் தண்ணி என்னவோ நன்னீராகத்தான் காணப்படும். அதுல கொஞ்சம் உப்பு காணப்படலாம். ஆனால் வாய் வைத்து குடிக்கவே இயலாத அளவுக்கு உப்பு காணப்பட மாட்டாது. ஆனால் இந்த கலந்த மழைத்துளி தண்ணியானது கடலுக்கு போய் சேரும்போது அங்கு கரைந்து வந்த கனிமங்களில் இருக்கக்கூடிய கல்சியம் போன்ற சில கனிமங்களை கடலில் உள்ள உயிரினங்கள் பயாலஜிக்கல் ப்ரோசஸ் மூலம் தண்ணீரில் இருந்து உறிஞ்சிக் கொள்ளும். உப்பு மட்டும் அப்படியே தங்கி இருக்கும். இதனால் கடல் தண்ணியானது குடிக்க முடியாமல் உப்பு கரிக்கும். அதே போலத்தான் ஹைட்ரோதெர்மல் ஃப்ளூயிட் ஆனது கடல் படுக்கையில் உள்ள துவாரங்கள் ஊடாக வரும். அது அப்படின்னா உப்பு நிறைந்த அந்த கடல் தண்ணி கடல் படுக்கையில் உள்ள விரிசல்களின் ஊடாக உள்ளே போகும். அங்க பூமியின் அடிப்பாக கோரில இருக்கின்ற மெக்மா மூலமாக அந்த தண்ணியானது சூடுபடுத்தப்படுகின்றது. இந்த வெப்பம் கெமிக்கல் ரியாக்ஷனுடைய செயின் ஒன்றை உருவாக்கி கொள்கின்றது. அதனால அந்த தண்ணி ஆக்சிஜன், மக்னீசியம் மற்றும் சல்பேட்டை இழக்கின்றது. அதற்கு பதிலாக சுற்றியுள்ள பாறைகளில் இருக்கின்ற அயன், சிங்க் மற்றும் கொப்பரை தண்ணீரானது உறிஞ்சிக் கொள்கின்றது. சூடுபடுத்தப்பட்ட அந்த தண்ணீர் கடல் படுக்கையில் உள்ள துவாரமூடாக வெளியேற்றப்படுகின்றது. கூடுதலாக இருக்கின்ற மேலதிக மெட்டலையும் அது கொண்டு வருகின்றது. இதன் விளைவாய் கடல் நீரில்
உப்பு இன்னும் அதிகமாகின்றது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. ஏன் ஆறுகளும் ஏரிகளும் உப்பு கரிக்குதில்லை என்றுதானே யோசிக்கின்றீர்கள். இப்போ அதற்கும் காரணத்தை நான் சொல்லுகின்றேன். இந்த நீர்நிலைகளில் உப்பு ஓரளவு இருக்கத்தான் செய்கின்றது. இந்த நீர்நிலையானது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதால் உப்பு ஒன்றாய் சேருவது ஒரு கடினமான விடயம். அதனால் ஆற்று நீர் உப்பு கரிப்பதில்லை. ஆனால் அந்நீரானது கடலுக்கு கொண்டு சேர்க்கும்போது அங்கே இருக்கின்ற கடல் நீரில் இருக்கின்ற உப்பு பத்தாது என்று இதுவும் சேரும் பொழுது கடல் நீர் இன்னும் அதிக உப்பாக காணப்படுகின்றது. ஆனால் ஞாபகம் ஒன்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உப்பு நீர் கடல் நீரானது தாவரங்களுக்கும் சில நீர்வாழ் உயிரினங்களுக்கும் வீடாய் அமைகின்றது. அதனால் நாம் கடலினை எப்பொழுதும் சுத்தமாக மாசுபடுத்தாமல் வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, கடல் நீரில் காணப்படும் பொதுவான கனிமங்களாக சோடியம் மற்றும் குளோரைட்டையும் நாம் கூறிக்கொள்ளலாம். ஆம், இந்த 2 கனிமங்களும் சேர்ந்து 85% கடல் நீரில் காணப்படுகின்றது. இன்றைக்கு நாங்கள் கடல் நீர் ஏன் உப்பா இருக்கு என்ற விஷயத்தை பற்றி ஆழமான ஒரு தெளிவை பெற்றிருப்போம். நாளை மற்றுமொரு விடயத்தில் சந்திக்கும் வரை நன்றி.